நெல்லை, மயிலாடுதுறை தொகுதிகளுக்கு காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிப்பதில் தாமதம் ஏன் என்பது குறித்த தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். 10 இடங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட 10 தொகுதிகள் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதில் புதுச்சேரிக்கு வைத்திலிங்கம் போட்டியிடுவார் என்கின்ற அறிவிப்பு முதல் அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருந்தது. அதன் பிறகாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 9 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்கள் யார் யார் என்பதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து இருந்தது. நேற்று முன்தினம் 7 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பெயர் அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த முறை 4 தொகுதிகளில் போட்டியிட்ட அதே வேட்பாளர்களுக்கு மீண்டும் அதே தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அதன் பிறகாக திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் மாற்றப்பட்டு அங்கு புதிய வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருந்தார். அதன் பிறகு ஆரணி தொகுதியில் போட்டியிட்டு கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த விஷ்ணு பிரசாத் என்பவருக்கு தற்போது கடலூரில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை, திருநெல்வேலி ஆகிய இந்த 2 மக்களவை தொகுதிகளிலும் காங்கிரஸ் தரப்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் என்பதை இறுதி செய்வதில் காங்கிரஸ் தலைமை மிகுந்த குழப்பத்தில் இருப்பதாகவும், ஏற்கனவே போட்டியிட்டு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த அழுத்தம் கொடுத்து வருவதன் காரணமாக தற்போது 2 தொகுதிகளிலும் அவர்கள் அறிவிக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது.